பேசினாலும் குத்து சொல்றாங்க, பேசலைனாலும் குத்து. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ என்ன மக்களே, இன்னைக்கான ப்ரோமோ எல்லா ப்ரோமோலையும் நம்ம சாண்ட்ரா தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அப்படி தாங்க சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இவங்கள்ட்ட கண்டென்ட்டுக்கு பாவங்க. ஒரு பக்கம் பிக் பாஸ் நினச்சா உண்மையிலே சொல்லணும் ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் கண்டென்ட் கிடைக்காம இவங்க பின்னாடி சுற்றுறது. ஆனால் சரி நம்மளாம் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த டாஸ்க்கும் இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று யோசிக்க தோணுது. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, சாண்ட்ராக்கு என்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் நம்ம கானா வினோத்தை போட்டு போலான்னு பொழந்து விட்டாருங்க சாண்ட்ராவை. இன்றைக்கி முழுக்க சாண்ட்ரா அழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கானா வினோத் தான். அவர் பண்ண தரமான சம்பவங்கள் தான் அது. இந்த மாதிரியான காரணம், இந்த மாதிரி அவங்க அழுகிறதுக்கான முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி அவங்க அழுதாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்க அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. பட் நம்ம கானா வினோத் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் நம்ம சாண்ட்ராவை. அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, 3 ப்ரோமோவில் என்னென்ன வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கலான்னு சொல்லி வச்சா அது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம சாண்ட்ரா அண்ட் வினோத் இவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த கிளாஷை பற்றி தான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினோத் வந்து நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நின்றுக்கிறாங்க, நான் இப்படி நிற்கிறேன், இவங்க இப்படி வராங்க, இவங்க வந்து இப்படியே வந்து அவங்க எதுவுமே கண்டுக்காது தான் இவங்க பண்ணாங்க. அதாவது கனி வந்து ஒரு விஷயம் பேச வந்தாங்க, நீங்கள் வந்து மூஞ்சி கொடுத்துக்கு ஒரு இது பேசலை, மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி கனி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்த ப்ரோமோவில் கனி இருக்காங்க. கனியை வச்சு தான் இந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த அம்மா ஒரு பேச்சு போட்டுச்சு பாருங்க. அவர் நீங்கள் இப்படி பேசும்போது இந்த டோனில் நீங்கள் பேசவே இல்லையே. 100% நான் சொல்கிறேன், இந்த டோனில் இவர் பேசலை. எந்த டோனில் பேசினா என்ன, அவர் சொல்ல வந்த விஷயம் சரியா இல்லையா, இது மட்டும் தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அது இல்லாமல் இவர் வந்து நம்ம பேசுனதை கண்டுபிடிச்சிட்டாரா, இப்போ விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருவாருன்ற மாதிரி இந்த அம்மா பேசுது. நீங்கள் வந்து அந்த மாதிரி டோனில் பேசலை, இப்போ எப்படி பேசுகிறீங்க, அந்த டோனில் நீங்கள் அப்போ பேசவே இல்லையே. எந்த டோனில் பேசினா என்னம்மா, அவர் சரியாக பேசுகிறாரா இல்லையா, அதுதானே அவருக்கு முக்கியம். ஏன்னா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஃபுல்லாக இந்த அம்மா ஒரு பக்கம் என்னன்னா கதவு பக்கம் உட்காந்து அதாவது வெளியே போகிற அந்த கதவு பக்கம் உட்காந்து இப்போ அழுதுகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது சோபாவில் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. நைட்டு இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கேம் விளாண்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா வெளியே உட்காந்து போரையை பற்றி படுத்து தூங்கிட்டு கிடக்கு. என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரில. இவர் ஒவ்வொரு வாட்டியும் போய் பேசிக்கிட்டு தான் இருக்கார். என்ன சாண்ட்ரா வாங்க எங்கள் கூட வந்து மிங்கிள் ஆகுங்க, எங்கள் கூட வந்து இது பண்ணுங்க, உங்கள் கொஞ்சம் கலகலன்னு இருங்க, அப்படித்தானே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் இந்த அம்மா எல்லாத்துக்கும் அழுத மேனிக்கு இருக்குது. ஒரு பக்கம் என்னடானா திவ்யாங்குது, இன்னொரு பக்கம் என்னடானா கனிங்குது. இப்போ என்னடானா கனி இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லி போய் பேசினா நீ அந்த டோனில் பேசி இல்லையேன்னு கேட்குது. யோ அம்மா என்னம்மா நீ என்ன நினப்பில் வந்திருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அது அடிக்கடி அந்த அம்மா வந்து இந்த டோனில் இவர் பேசலைன்னு சொல்லவும் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஏம்மா கேமரா இருக்குது, கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த அம்மா அந்த குழந்தைய இந்த கால் எடுத்து வந்துருச்சு. நான் என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், இப்போ இந்த குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இல்லை, அவங்க வந்து கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து நான் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து இவர் அந்த மாதிரி அந்த டோன்ல பேசலன்ற மாதிரி சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் வந்து இந்த டோன்ல பேச. ஏமா என்னம்மா ஒரு சாதாரண விஷயத்துக்கு குழந்தைங்களாம் எதுக்குமா கூட்டு வரீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ 2வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லிவிங் ஏரியாவில் அந்த கிச்சனில் உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா எஃப்ஜே, கமருதீன், கானா வினோத் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த அம்மா பற்றியான டாபிக் தான் வருது. ஏப்பா எஃப்ஜே சொல்கிறா, நீங்கள் 2 பேர் உள்ளே வரும்போது உங்களுக்கே தெரியாதா 2 பேரில் யாராவது ஒரு ஆள் முன்னாடி வெளியே போய் தான் ஆகணும்னு, அந்த மைண்ட் செட்டோட உள்ளே வந்திருப்பீங்க, அப்புறம் ஏன் இப்போ கதறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எஃப்ஜே ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போனோம்னு தெரியாதா அவனுக்கு? அப்பதான் நம்ம கானா வினோத் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நீ அப்போ ஒரு டோன்ல பேசுன, இப்போ ஒரு டோன்ல பேசுறேன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. கமருதீன் அங்கிட்டு இருந்து ஏம்பா அந்த அம்மா சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா, ஏதாவது வாயை விட்டோம் முடிஞ்சிச்சு, அதுல எடுத்துப்பாங்க. இப்போ வந்து கானா வினோத் வந்து டோனை பத்தின்னு பேசிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி கமருதீன் இந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கான். டோன் நீ அன்னைக்கு வேற மாதிரி சொன்ன, சுத்துறாங்க நல்லா வாய் விட்டா நம்ம மேலே திரும்புவாங்க. அதுக்கு தான் வினோத் சொல்றாரு, இங்கே பாரு கொஞ்ச நேரம் அந்த அம்மா கிட்ட நம்ம பேசணும் முடிஞ்சிச்சு,
அப்படியே மாற்றி விட்டுரும் அந்த அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம். அங்கிட்டு இருந்து வந்த நம்ம பார்வதி, ஏமா பார்வதி நீ சாண்ட்ரா கூட தானே சுற்றிட்டு இருந்த, இந்நேரத்துக்கு நீ சண்டேலாம் பிடிச்சிருக்குன்னு இவங்க கிட்ட, நீ ஏன்டா ஐயா அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டால் உடனே அந்த அம்மா இல்லை அது புரியாமலே அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட போய் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும், அங்கிட்டு இருந்து கானா வினோத் பார்த்தீங்கன்னா அமித் தான் போய் பேசிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லவும், இங்கிட்டு இருந்து ஒரு அந்த பார்வதி வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, அதான் அமித் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம கானா வினோத், அமித் மட்டும் இல்லை நீனு அப்படி தான் பண்ற அப்படின்ற மாதிரி அவர் போகிற போக்கில் ஒரு கலாச்சி விட்டு போயிட்டாரு. அடுத்து அந்த ப்ரோமோ முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சத்தியமாக சொல்ல நம்ம கானா வினோத்துக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த விஷயம் எடுத்தா அந்த விஷயம் எடுக்கிறாங்க, அந்த விஷயம் எடுத்தா இந்த விஷயம் எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், இந்த வீட்டில் ஏதாவது தலையாக இருக்கிறதுக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு போயிடலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். உண்மையில அதுதாங்க, உண்மையில அப்படித்தான் இருக்கு இந்த வீடு. அவங்க ஒரு மேட்ரு எடுத்தா இன்னொரு மேட்ருக்கு போகிறாங்க. ஸோ அடுத்து இந்த 3வது ப்ரோமோ தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா என்னடா அது காலங்காத்தால வந்த அந்த இதை எடுத்து இப்போ 3வது ப்ரோமோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா இவனுங்க வந்து 3வது ப்ரோமோவாக இந்த ஆக்டிவிட்டி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதில் பண்ண வச்சு அதுலேருந்து வரக்கூடிய விஷயத்த ப்ரோமோவாக போடலான்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா இவங்கள்ட்ட கண்டென்ட் வாங்க முடியல. சரி நம்ம ஒரு டாஸ்க் இது பண்ணலான்னு பார்த்தா மழை பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. அது அவங்க நினச்சிருப்பாங்க இவங்க டாஸ்க்கும் வாங்க முடியல, இதுங்களும் நம்மளை சதி பண்ணுதேன்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் கொண்டு வரானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மேரத்தான் தான். அதில் கிரியேட்டிவிட்டி என்னடா நினச்சி வச்சுருக்கீங்க, எதோடா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு டீம் உள்ளே போகணுமா, உள்ளே போயிட்டு அந்த நம்ம நோட்டுக்காக அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இப்போ ஒரு நோட்டு மாதிரி இருக்கு, இப்படி எடுத்தோம்னா மேலே க்ளூ இருக்கும், எங்கேயாவது நம்ம வந்து ஒரு இதுக்காக ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத இவங்க எல்லார் மேலேயும் ஒவ்வொருத்தவங்க மேலேயும் 50 ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டணுமா, 50 பேப்பர் வந்து ஒட்டணுமா. அப்படி ஒட்டும் போது ஒரு டான்ஸ் போடுவாங்க, ஆடும்போது யாரோடதுல வந்து அதிகமாக கீழே விழுந்திருக்கு, யாரோடதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு, இதை வச்சு கண்டுபிடிக்கிற போகிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சானுங்க. ஆனால் டாஸ்க் ஸ்டார்டிங்லேயே ஊற்றிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க ஒட்டுறாங்க ஒட்ட மாட்டேங்குது. அவங்க ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்களே அது ஒரு ஜிக்னாவோடது மாதிரி இருக்குது, அதில் ஒட்டுறாங்க ஒட்டவே முடியல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் இதுவே ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஒட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. ஒரு டீமுக்கு 1.5 மணி நேரமாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் யோசிச்சுட்டாங்க இவங்க ஒட்டுறாங்க கீழே விழுது. பிக் பாஸ் என்னடா அது நம்ம ஒன்று நினச்சா இது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க நான் வந்து டாஸ்க்கை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் டாஸ்க்கே மாற்றி கொடுத்துருக்காப்புல. ஸோ இதனால் வெயிட் பண்ணி அவங்களால ப்ரோமோ கொடுக்க முடியலன்னொன்னே ஏற்கனவே ஏதோ எடிட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ப்ரோமோ இப்போ போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா சபரிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, கூடவே கானா வினோத் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா நேற்று நைட்டு வந்து இவங்க எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ இந்த அம்மா போய் தூங்கிட்டு இருக்காமா. இந்த சவுண்டு கேட்டு அந்த அம்மா வெளியே எந்திரிச்சு வந்து படுத்துருச்சு. இப்போ அந்த டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன அம்மா என்ன சொல்லுதுன்னா, அதாவது நீங்கள் மெதுவாக பேசிக்கிட்டு இருந்ததுனாலும் நான் வந்து என்னோட இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் வெளியே வந்து படுத்துட்டேன் அப்படின்னு தானே சொல்ல வரீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. நல்ல தூக்கத்திலிருந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க சாஃப்டா பேசணும், நான் எழுந்துட்டேன். ஆனால் ஒண்ணுங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்குங்க. அதாவது பிரசன்ட் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இல்லாமல் வெளியே பாசிட்டிவாக பண்ணுறோம், அதுக்கு உள்டாவாக இந்த அம்மா நெகட்டிவிட்டியாக தான் உள்ளே வெளியே போகுது. ரொம்ப டாக்ஸிக் இந்த அம்மா, ரொம்ப கேவலமாக இந்த அம்மா விளாண்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது பிரச்சனை இது பிரச்சனை, நீங்கள் என்னை எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, என்னை வந்து எந்த மாதிரி இதாகவும் நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன வேணா சொல்லுங்க, என்ன பயப்படுறீங்க, சிடு மூஞ்சி கேமுக்கு பண்ணுறேன். இவங்க என்ன நினச்சிருக்காங்க, காலங்காத்தாலே இந்த அம்மா எதிர்த்து போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், சரி போய் சமாதானப்படுத்துவோன்னு போய் சமாதானப்படுத்த போனாங்க. ஆனால் என்னவோ அந்த அம்மா வந்து இவங்க வாங்கி கட்டிக்கிட்டா தான் மிச்சம் அந்த அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கேன்ல. இந்த ப்ரமோவில் வேறு ப்ரமோ இங்கே கிடைக்கலையான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்த 3 ப்ரமோலேயே சாண்ட்ரா தான், வேறு யாருமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா நம்ம ஹாட் ஸ்டாரில் பார்க்க போனோம் அப்படின்னா ஹாட் ஸ்டார்லேயே முதல் ஆள் இந்த அம்மா தான் உட்காந்து அமித்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. எம்மா என்னம்மா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் மேரத்தான் 2.0 ஒன்று வருதுங்க. டான்ஸ் மேரத்தான் 2.0. ஸோ இதில் என்ன அப்படின்னா டான்ஸ் மேரத்தானில் வந்து உள்ளே போய் நம்ம இது வந்து இப்போ நடிச்சு காட்டி அந்த வந்து படம் வந்து கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் யார் போகிறாங்க அப்படின்னா நம்ம விக்கல் சுக்ரமும் அரோராவும் உள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு அணியிலிருந்தும் 2 ஆக்டிவிட்டி ஏரியாவிற்கு வர வேண்டும். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேர் வந்து அவங்க நடிக்கிறதா இவங்க செஞ்சு காட்டணும். 5 படம் வரும், 5 படத்தை நீங்கள் எத்தனை மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாஸ்க்கு. இதில் கண்டுபிடிக்கிறீங்க 5 படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2.5 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. 1 மணி நேரமாக அவங்க ஒரு பாட்டை
ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அசந்துட்டாங்க. டே கண்டுபிடிக்கடா, அடுத்த பாட்டுக்கு போகணுண்டா. 1 மணி நேரமாக ஒரே பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ரிப்பீட் மோடில். 1 மணி நேரம் ஆச்சு, ஒரே பாட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் வேற எஃப்ஜே நான் தான் உள்ளே போவேன்னு சண்டை வேற. இதில் இது கண்டுபிடிக்கிறதே கிழிச்சு விட்டீங்க, இல்லை உள்ளே போய் கிழிச்சிருப்பீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிக் பாஸ் சொல்றாரு 2 மணி நேரம் 38 செகண்ட் 38 நிமிஷம் நீங்கள் வந்து ஆடி இருக்கீங்க. 5 பாட்டுல 4 பாட்டை சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. டைம் டேக்கன் 2 hours 38 minutes. ஆனால் இருக்குடா, ஆனால் இவங்க வரமாட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய டீம்மேட்ஸு இதை நம்ம புரிஞ்சு தெளிவாக இருந்துக்கணும். நிறைய பாட்டு தெரிஞ்சவங்க, நிறைய சைகை பண்ண தெரிஞ்சவங்க அவங்க வந்து உள்ளே இருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரோராவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் நம்ம கமருதீனும் பார்வதி உட்காந்து அரோராவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்படி இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்வில் வந்து மண்ணள்ளி போட கொல்லி வைக்கின்ற மாதிரி தான் இருக்குது. என்னடி பிரச்சனை உனக்கு? ட்ரையாங்கிள்லாம் இல்லடி, வாட் இஸ் திஸ் ஃப்ரெண்டு? ஏன்னா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ரோமோன்னு ஹாட்ஸ்டாரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அவ்வளோதாங்க இந்த ப்ரோமோ அண்டு இன்றைக்கி வந்து டாஸ்க் எல்லாத்தையும் பேசியாச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பபாய்.